என்னது தேங்காய் பாலில் தயிரா? அட ஆமாங்க, நம்மளாம் எப்பயும் நார்மலான பாலில் தானே தயிர் செஞ்சுருப்போம். ஆனால் இது தேங்காய் பால்லையே தயிர் செஞ்சுருக்கோம். அதுவும் இந்த வெயிலுக்கு அதுக்கும் குழு குழுன்னு இருக்கிறதுக்காக இந்த தேங்காய் பால்லையே தயிர் செஞ்சு தயிர் சாதமும் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? அதுவும் அவளை வச்சு நோ ஆயில் நோ பாயில் மெத்தடில். தேவையான அவளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு கூடவே தண்ணியை சேர்த்து ஒரு 2-3 டைம் கழுவிட்டு கூடவே இந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. 5 to 10 மினிட்ஸில் நம்ம சாப்பாடு வடித்து வச்ச மாதிரி அவள் நல்லா உதிரியாக வந்திருக்கும். இந்த தேங்காய் பாலில் தயிர் செய்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. தேங்காய் பால் எப்பயும் போல் எடுத்துட்டு அதோட கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு இல்லைனா பச்சை மிளகாய் போட்டு தயிரை எப்படி பொறப்போடுவோமோ அதே மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா தேங்காய் பாலில் தயிர் ரெடி. இப்போ இந்த தயிரை நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி வச்ச அவல்ல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, சீட்ஸ் ரிமூவ் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை, மாதுளை பழம் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க, தேங்காய் பாலில் தயிர்.